பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் செய்தி கேட்க வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிறேன். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரிகளுக்கு பலன் உண்டு என்றார். ஆமென், ஹல்லேலூயா. இது அருமையான வார்த்தை பாருங்க. இந்த காலை வேளையில நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல், நீங்க என்ன தளர்ந்து போகாதிருங்க, உங்களுடைய காரியங்களை விட்டுடாதீங்க, நீங்க திடன் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் இந்த காலை வேளையில் நம்மோடு பேசுகிறார். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை திடமனதோடு இருக்க சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்க செய்து கொண்டிருக்கிற காரியங்களை நீங்க விட்டுடாதீங்க, நீங்க தைரியப்படுங்க. எல்லா காரியத்தையும் முடிப்பதற்கு உங்களுக்குள்ளாக தைரியத்தை திட நம்பிக்கையும் உண்டு பண்ணுங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வேத வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது ஆசா என்ற ஒரு ராஜா, இவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவருடைய காலகட்டத்தில் இவருக்கு முன்னிருந்த பிதாக்கள் ஆகட்டும், இவர்களுக்கு முன்பதாக அந்த நாட்களில் இருக்கிறவர்கள் இஸ்ரவேல் ஜனங்க, யூதர்கள் எல்லோருமே சிதறப்பட்டவர்களாக இருந்தாங்க. கர்த்தரை அறியாமல் போய்விட்டார்கள். தேவாலயத்திற்குள் கடந்து போகல, அங்கே வசனம் இல்லை, வார்த்தை இல்லை, எல்லாம் நொறுக்கப்பட்டது, பட்டணம் எல்லாம் இடிக்கப்பட்டது. ஒன்றும் இல்லாது இருக்கிற அந்த சூழ்நிலையில ஆசாப் ரொம்ப வேதனையோடு இருக்கும்பொழுது தான் கர்த்தர் ஊழியக்கார நிமித்தமாக, தீர்க்கதரிசி நிமித்தமாக இந்த வார்த்தையை அனுப்புகிறார். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாதீங்க. ஆலயம் இல்லை, வசனம் இல்லை, வார்த்தை இல்லை, வீடு இடிஞ்சு போயிருக்கு, ஒன்றுமே இல்லையே, எப்படி இந்த ராஜ்யத்தை நடத்த போகிறோம் என்று கலங்கி நிற்கிற ஆசாவுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ நெகிழ்ந்து விடாத, நீ விட்டுடாத. நீ என்ன காரியத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறாயோ அதை மேற்கொண்டு நான் உங்களுக்கு நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்க கைகளை திடப்படுத்துங்க, நீங்க தளர்ந்து போகாதீங்க, நான் உங்களை கொண்டு தான் எல்லாத்தையும் செய்ய போறேன், ஆகையால நீங்க உங்க கைகளை திடப்படுத்துங்க அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆசாப்புடைய காலகட்டத்தில் மறுபடியும் இந்த வார்த்தை வந்த உடனே, தேவன் தம்மோடு பேசுகிறார் என்று ஆசா உணர்ந்த உடனே தன்னுடைய காரியங்களை அவன் புதுப்பிக்கிறான். அந்த ஆலயத்தின் பலிப்பீடங்களை அவன் புதுப்பிக்கிறான். ஸோ ஜனங்களுக்குள்ளாக அவன் என்னெல்லாம் பண்ணுகிறான்னா, முதல்ல அவன் தன்னைத்தானே பலப்படுத்தி கொள்ளுகிறான். சரி, இப்போ எல்லாம் இடிஞ்சு போச்சு, ஆலயம் இல்லை, எல்லா வார்த்தைகளும் போய்விட்டது, ஜனங்கள்லாம் தேவனை தேடவில்லை, உணர்வில்லாமல் சிதறி போயிட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணணும்னா, முதல்ல நான் ரெடி ஆகணும். நான் ரெடி ஆனாதான் என் தேசத்தை காப்பாற்ற முடியும், நான் ரெடி ஆனாதான் என் வீட்டை காப்பாற்ற முடியும். ஸோ ஆகையால நான் ரெடி ஆகிறேன்னு சொல்லி தன்னைத்தானே அவர் திடப்படுத்தி கொள்ளுகிறார். அவர் திடப்படுத்தினது மாத்திரமல்ல, 2வது செய்த காரியம் என்னன்னா, அருவருப்பான விக்கிரகங்களையும் தேவையற்ற காரியங்களையும், வெறுமையாய் போனது எல்லாவற்றையும், அந்த தோப்புகளையும் எல்லாவற்றையும் அகற்றி போடுகிறான். எல்லா அருவருப்பின் விக்கிரக காரியங்களை அகற்றி போடுகிறான். 2வது காரியம் சுத்தப்படுத்துகிறான் காரியங்களை. 3வது காரியத்தை அங்கே பார்க்கிறோம், அவன் பலிப்பீடத்தை புதுப்பிக்கிறான். பிசாசாவுடைய கிரியினால் அந்த பலிப்பீடங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டது, ஜனங்க எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. ஆனால் இந்த ராஜா மறுபடியும் புதுப்பித்து பலிப்பீடத்தை அவன் உருவாக்குகிறான். 4வது எல்லா ஜனங்களையும் கூட்டுகிறான். ஹல்லேலூயா. ஆசாவுடைய காரியத்தில் 4 விதத்தை நம்ம பார்க்கிறோம். இடிந்து போன, ஒன்றுமில்லாத, இனி உருவாக்கவே முடியாத ஒரு இடத்துல தீர்க்க தரிசன வார்த்தை வந்த உடனே எல்லாம் புதிதாய் மாறுகிறது. அருவருப்பான விக்கிரகங்கள் கடந்து போகிறது, பலிப்பீடங்கள் கட்டப்படுகிறது, எல்லா ஜனங்களும் எல்லோரும் தேவனை தேடுவதற்கு ஆசா வழி செய்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். எந்த குழப்பமும் வேணாம். உங்கள் வீட்டின் காரியம் இடிந்து போகிறதா, உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் தகர்த்தப்படுகிறதா, நீங்கள் எப்படிடா இன்னும் நான் தொடர்ந்து இதை நடத்துவது, இந்த காரியத்தை நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவது என்று தளர்ந்து போயிருக்கீங்களா, என் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை ஆண்டவர் சொல்கிறார், நீ திடன் கொள், நீ மனம் பதறாத. ஏசாயால விதமாய் வசனம் சொல்லுது, மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்க மனம் பதறாதீங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் கைகளை திடப்படுத்துங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். திடன் கொள்ளுங்கள். நீங்கள் திடன் கொள்ள வேண்டிய முக்கியமான நேரம் இது. நீங்கள் திடனா இருக்க வேண்டும். எந்த காரியத்தையும் விட்டுட்டு போகிறதுக்காக கர்த்தர் உங்களை ரட்சிக்கவில்லை. தேவன் எல்லாவற்றையும் நடப்பிப்பதற்காகவே உங்களை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இன்றைய தினத்தில், இந்த மாதத்தில் எந்தெந்த காரியத்தை குறித்தெல்லாம் பயமா இருக்கிறதோ, நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்க. உங்களுடைய பலிப்பீடத்தை செப்பனிடுங்க, உங்க ஜெப வாழ்க்கையை அதிகம் படுத்துங்க, தேவனோடு இணக்கமா இருக்க முற்படுங்க. நீங்க அநேகருக்கு சாட்சிகளாய் மாறுங்க. என் கர்த்தர் இந்த காரியத்தை செய்வார் என்ற நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு நீங்க கடந்து போகும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. யோவான்ல விதமாய் வசனம் சொல்கிறது, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நீங்கள் தைரியமா இருங்க, நான் உங்களோடு கூட தான் இருக்கிறேன். நான் உலகத்தை ஜெயித்தது போல உங்களுடைய ஒவ்வொரு காரியத்தையும் நான் இந்த உலகத்தில் ஜெயிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகையால ஆசா
ஆசாப் இருந்த காலகட்டங்களில் எல்லா காரியத்தையும் ஆண்டவர் புதுப்பிக்கும்படியாக இந்த ஊழியனை, இந்த ராஜாவை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். அவன் இருதயம், அவனுடைய நாட்களில் இருதயம் எப்படி இருந்ததுன்னா, உத்தமமாய் தேவனை அவன் தேடின நாட்களில் 35 வருடம் அவனுடைய ஆட்சி யுத்தம் இல்லாமல் இருந்தது. அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை திடப்படுத்தி நடத்த போகிறார். உங்கள் வாழ்க்கையில யுத்தம் இல்லாத அமைதியுள்ள வாழ்க்கையை கர்த்தர் கட்டளையிட போகிறார். தேவையற்ற குழப்பங்களுக்கு கர்த்தர் விடுதலையாக்க போகிறார். நீங்கள் எதை குறிச்சும் பயப்படாதீங்க. நீங்க திடமனதா இருங்க. உங்கள் கைகளை நெகிழ விடாதீங்க. நீங்க விட்டுட்டீங்கன்னா எந்த காரியம் நடக்காது, நன்மையான காரியம் நடக்காது, சமாதானத்தின் காரியம் நடக்காது, உங்க வேலையின் காரியம் நடக்காது. அப்ப நீங்க விடாம, நீங்க உங்களால முடியல என்றாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், இதை முடிப்போம் என்று எழுந்து நின்று திடன் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நீ செய்கிற ஜெபத்துக்கும், நீங்கள் விதைக்கிற விதைகளுக்கும், நீங்கள் கொடுக்கிற தசமபாக காணிக்கைகளுக்கும் ஏற்ற பலனை கர்த்தர் இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென். அல்லேலூயா. தேவன் இந்த உலகத்தை ஜெயித்தது போல உங்க காரியங்களில் கர்த்தர் ஜெயம் பண்ண வருவார். பாருங்க, நீங்க பயப்படாம கடந்து போங்க. இந்த மாதம் முழுவதும் என் தேவன் உங்களோடு வழி நடத்துவார். ஆசாப்புடைய காலகட்டங்களை ஆண்டவர் எப்படி நிம்மதியாய் 35 வருடங்கள் ஆண்டவர் ஜெயமாய் நடத்தினாரோ, அதே போல வருகிற நாட்களிலும் நீங்கள் எல்லா ஜெயத்தையும் காண்பீர்கள். சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ், சின்ன சின்ன விஷயத்தை கண்டு சோர்ந்து போகாதீங்க. ரொட்டீனா நடக்கிற விஷயத்தை கண்டு விழுந்து போகாதீங்க. எல்லாமே பயமுறுத்துற மாதிரி இருக்கும். ஐயோ, நமக்கு இந்த வாழ்க்கை இப்படி இருக்கிறது, ஆஃபீஸ் இப்படி இருக்கிறது, நான் இருக்கும் இடம் இப்படி இருக்க, உறவு முறையில் இப்படிப்பட்ட பிரச்சனையா இருக்கேன்ட்டு ஒவ்வொன்றா பார்த்து பயப்படாதீங்க. எழுந்து நில்லுங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். எழுந்து நில்லுங்க, கர்த்தர் உங்கள் கைகளை பலப்படுத்துவார். எழுந்து நில்லுங்க, நீங்க தேவனுடைய முன்பதாக சாட்சிகளா நிற்பீர்கள். ஆமென். அல்லேலூயா. ஆசாப் செய்தது போல உங்களை நீங்கள் பலப்படுத்தி எல்லா அருவருப்புகளும் விலக்கி பலிபீடத்திற்கு முன்பதாக வந்து புதுப்பித்து புதிய காரியத்தை ஆண்டவருக்கு முன்பதாக அர்ப்பணித்து எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக சாட்சிகளை அறிவிக்கிறவர்களாக மாறுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்வார். ஆமென். இந்த நேரத்திலும் உங்களுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். அன்பு ஆசாப் காலகட்டத்தில் ஆண்டவரே எல்லாம் அழிக்கப்பட்டு இருந்தது. ஆனா அவருடைய முயற்சி நிமித்தமாக உம்முடைய வாக்குத்தத்த வசனம், தீர்க்கதரிசன வசனம் பெற்ற உடனே அவர் எல்லாவற்றையும் புதுப்பித்தது போல ராஜா, இன்றைக்கு காலை வேளையில் இந்த பிரசங்கத்தை கேட்ட பிள்ளைங்க, சோர்ந்து போனவர்கள், பலவீனம் அடைந்தவர்கள், எங்க வீட்டிலேயே என்னால் இருக்க முடியல என்று புலம்புகிறவர்களுக்கு ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீ திடப்படுத்தின இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் இன்னைக்கு முகமுகமாய் பேசியிருக்கிறீர். நீங்க உங்க கைகளை நெகிழ விடாதீங்க, விட்டுடாதீங்க, நீங்க எழுந்து நில்லுங்க என்று தட்டி கொடுத்து இந்த பிள்ளைகளை தைரியப்படுத்திருக்கிறீர். உங்க கிரியைக்கு பலன் உண்டு என்று சொன்னீர். அந்த பலனை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும், பூரண பலனை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஆண்டவரே இவர்கள் பத்திரமா இருக்க கிருபை தருவீராக. சுகபல ஜீவனை கர்த்தர் கட்டளையிடும். எல்லா நாசம் மோசங்களும், எல்லா பொல்லாத பிசாசுடைய கிரியைகளும் இயேசுவின் நாமத்திலே சபித்து கட்டுகிறேன். எல்லா இடங்களிலும் இந்த மாதம் சாட்சிகளா இருக்கட்டும். பயத்தோட, பக்தியோட, பரிசுத்தத்தோட உம்மை இந்த பிள்ளைகள் தேடட்டும். இவர்களை சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களும் சமாதானத்தோடு இவர்கள் நிமித்தமாய் வாழ கர்த்தர் கிருபை தருவீராக. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து இந்த மாத வாக்கு தத்தத்தை ஒப்பு கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நேற்று நாமத்திலே ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.